ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச ராவணனின் ராணி தொடர்கதையின் அப்கமிங் எபிசோட்ஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் உச்சக்கட்ட நிகழ்வு தொடங்கியது. தோட்டத்தின் நடுவே வைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மேஜையில் ஆதியின் ரசனைக்கேற்றவாறு பிளாக் ஃபாரஸ்ட் மற்றும் டார்க் சாக்லேட் கலவையில் ஒரு ராயல் பிளாக் தீம் கேக் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் தங்க நிறத்தில் மின்னிய மெழுகுவர்த்திகள் அந்த நள்ளிரவிலும் ஒரு மர்மமான அழகை தந்தன. ஆதி கத்தியை கையில் எடுக்க அந்த பெரிய மைதானமே ஆரவாரத்தில் அதிர்ந்தது. சுற்றியிருந்த அசோக், விஸ்வா மற்றும் அந்த நிழல் உலக தலைவர்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்த ஆதி அந்த பெரிய கேக்கை வெட்டினான். சரியாக அதே நொடியில் சுற்றிலும் இருந்த விலையுயர்ந்த ஷாம்பைன் பாட்டில்களின் மூடிகள் ஒரே நேரத்தில் ஒரு சத்தத்துடன் திறக்கப்பட்டன. அந்த சத்தம் ஒரு சிறிய ரக துப்பாக்கி சூடு போல தோட்டம் முழுக்க எதிரொலித்தது. ஆதி முதல் துண்டு கேக்கை எடுத்து தனது ஆறுயிர் நண்பன் விஸ்வாவிற்கு ஊட்டிவிட்டான். விஸ்வா அதை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொண்டு ஆதிக்கு திரும்ப ஊட்டிவிட அசோக் குறுக்கே புகுந்து, டே மச்சான், என்ன மறந்துட்டியா என்று கேலியில் குதித்தான். மூவரும் அந்த கூட்டத்திற்கு நடுவே தங்களது நட்பை கொண்டாடினர். கேக்கை ஊட்டிவிடும்போது சிரித்து பேசும்போதும் ஆதியின் கண்கள் ஒரு கழுகு பார்வையோடு அந்த கூட்டத்திற்குள் ஊடுருவின. அவனது இதயம் மீராவை மட்டுமே தேடியது. கூட்டத்திற்கு சற்று தள்ளி ஒரு ஓரமாக நின்று அந்த பிரம்மாண்டத்தை கண்கள் விரிய பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் மீரா. அவளை பார்த்ததும் ஆதியின் முகத்தில் ஒரு மெல்லிய கள்ள சிரிப்பு மலர்ந்தது. அவளுக்கு ஓடிப்போய் ஒரு துண்டு கேக்கை ஊட்டிவிட வேண்டும் என்று அவனது அடிமனம் துடித்தது. ஆனால் சுற்றிலும் இருப்பவர்களை நினைத்து பார்த்தான். தனது ஆசையை ஒரு பெருமூச்சோடு அடக்கிக் கொண்டான். ஆதி தூரத்திலிருந்தே அவளை பார்த்து ஒரு கண்ணசைவு செய்ய மீராவின் முகம் சட்டென்று சிவந்து போனது. மீராவின் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த ரம்யா இதையெல்லாம் கவனிக்காமல் விடுவாளா? அவள் மீராவின் தோளோடு சாய்ந்து அவள் காதோரம் ரகசியமாக கிண்டல் செய்ய தொடங்கினாள். என்னடி இது, ஆதி சார் கேக் வெட்டுறாருன்னு பார்த்தா அவரோட கண்ணு ஒன்னதான் வெட்டிகிட்ருக்கு. என்ன ஒரு லுக்கு! விட்டா இப்போவே ஓடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு கேக் ஊட்டி விட்டுருவார் போலையே என்று ரம்யா கிண்டல் செய்ய மீரா பதற்றத்துடன், சும்மா இருடி, எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் படுக்க அவர் வேலையை பார்க்குறாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? ஆமாம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் வேலை உன்னை பார்க்குறது மட்டும்தான் போல. பாரு மீரா, அந்த பார்வையில் என்ன ஒரு லவ் பொங்குது. உன்னோட அசுரை அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏங்கி தவிக்கிறார் போலையே என்று ரம்யா கூறியதும் மீராவுக்கு வெக்கம் தாங்கவில்லை. ஐயோ ரம்யா, சும்மா இரு என்று அவளை செல்லமாக கிள்ளினாள். மீரா மீண்டும் ஆதியை நிமிர்ந்து பார்க்க அவனும் மீராவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவே அந்த இரு இதயங்கள் மட்டும் மௌனமாக தங்களது அன்பை பரிமாறி கொண்டிருந்தன. அடுத்ததாக ஆதியின் பிறந்தநாள் பரிசு வழங்கும் படலம் தொடங்கியது. அது வெறும் பரிசுகள் அல்ல, அந்த அசுரனின் அதிகாரத்திற்கும் அந்தஸ்திற்கும் சான்றாக விளங்கிய விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள். மேன்ஷனின் ஒரு பகுதி முழுவதுமே அந்த பரிசுகளால் நிரம்பி வழிய தொடங்கியது. முதலில் விஸ்வா முன்னே வந்தான். அவன் ஆதிக்கு கொடுத்தது ஒரு ரேர் எடிஷன் புகாட்டி சிரோன். உலகிலேயே மிக சிலரை வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கார் கருப்பு மற்றும் தங்க நிற கலவையில் மிரட்டலாக நின்றது. அதன் சாவியை ஆதியிடம் கொடுத்துவிட்டு விஸ்வா அவனை அணைத்து கொண்டான். அடுத்து அசோக். அவன் கொடுத்தது ஒரு பாட்டக் பிலிப் கை கடிகாரம். ஆனால் அது சாதாரண கடிகாரம் அல்ல. அதில் பதிக்கப்பட்டிருந்த வைரம் உலகிலேயே அரிதானது. அதன் மதிப்பு பல கோடி ரூபாயை தாண்டும். அசோக் சிரித்து கொண்டே அதை ஆதிக்கு அணிவித்தான். அங்கிருந்த மற்ற மாஃபியா தலைவர்களும் அரசியல்வாதிகளும் ஒருவரையொருவர் மிஞ்சும் வகையில் பரிசுகளை அள்ளி தெளித்தனர். ஒரு மினிஸ்டர் ஆதிக்கு ஒரு பிரைவேட் ஜெட் பரிசாக கொடுத்தார். அதன் உட்புறம் முழுவதும் ஆதியின் விருப்பப்படி கருப்பு நிறத்தோளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சில வியாபாரிகள் தங்கம் மூலம் பூசப்பட்ட மிக நவீன தொழில்நுட்பம் கண்ட கஸ்டமைஸ்டு கோல்டு வெப்பன்ஸ்
மற்றும் பழங்கால வாள்களை பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து அடுக்கினர். அங்கிருந்த வெளிநாட்டு மாடல்களும் பணக்கார பெண்களும் உலகின் விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் மற்றும் வைர மோதிரங்களை ஆதிக்கு கொடுத்து தங்களது கவனத்தை ஈர்க்க முயன்றனர். ஆதி இவை அனைத்தையும் ஒரு சிறு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வெறும் எண்கள் மட்டுமே. ஆனால் அங்கே ஓரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்த மீராவின் மனநிலை இப்போது முற்றிலும் வேறாக இருந்தது. மீரா அந்த பரிசுகளின் மதிப்பை எண்ணி பார்த்தாள். ஒரு கார் பல கோடி, ஒரு வாட்ச் பல கோடி. அங்கே ஒரு சாதாரண பரிசை கூட யாராவது கொடுத்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அவள் தனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது கையில் அவள் ஆதிக்காக தயார் செய்து வைத்திருந்த அந்த சிறிய பரிசு இருந்தது. அந்த பிரம்மாண்டமான கார் மற்றும் பிரைவேட் ஜெட்களுக்கு முன்னால் தான் வைத்திருக்கும் இந்த பரிசு எவ்வளவு அற்பமானது என்று அவளுக்கு தோன்றியது. அங்கே இருந்த மாடல்கள் ஆதிக்கு வைரம் கொடுப்பதையும் ஆதி அதை சிரித்து கொண்டு வாங்குவதையும் பார்த்தபோது மீராவிற்குள் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. தான் அந்த இடத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருத்தி என்பதைப் போல அவள் உணர்ந்தாள். மெல்ல கூட்டம் அதிகமானதும் யாருக்கும் தெரியாமல் மீரா அங்கிருந்து நழுவினாள். அவளது கண்கள் லேசாக கலங்கின. அந்த ஆரவாரமான பார்ட்டி, பிரம்மாண்டமான விளக்குகள், மதுக்கோப்பைகளின் சத்தம் எதிலுமே அவளது மனம் இப்போது இல்லை. அவள் அமைதியாக தோட்டத்தின் இருட்டான ஒரு பகுதிக்கு தனியாக சென்றாள். அந்த தேவதை இப்போது தனிமையில் தனது இயலாமையை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் குவிந்து கிடந்தாலும் ஆதியின் கண்கள் அந்த வெள்ளை நிற தெய்வதையை தான் தேடிக்கொண்டிருந்தன. அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் என பெரிய மனிதர்கள் சூழ்ந்திருக்க ஆதிக்கு அந்த இடமே மூச்சு முட்டுமது போல தெரிந்தது. மெல்ல விஸ்வாவின் காதோரம் சாய்ந்தான். டே விஸ்வா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நீ எல்லாரையும் கவனிச்சுக்கோ, நான் இதோ வந்துடுறேன் என்று ஆதி கூற விஸ்வா ஆதியை பார்த்து, டே நீ போ மச்சான், போய் ரெஸ்டடு, நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் கூற ஆதி அங்கிருந்து தப்பித்து அந்த பெரும் கூட்டத்தை கடந்து தோட்டத்தின் இருட்டான பகுதிக்கு வேகமாக சென்றான். அவனது இதயம் படபடத்தது. ஒரு குழந்தையைப் போல மீரா தனக்காக என்ன பரிசு வைத்திருப்பாள் என்ற ஏக்கமும் ஆர்வமும் அவனை துரத்தின. தோட்டத்தின் கடைசியில் பெரிய மரத்தடியில் நிலவொளி மட்டும் படர்ந்திருக்க மீரா தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் தனது கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். ஆதி மெல்ல அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். ஏய் மீரா, என்ன இங்கே இருக்க? உன்னை எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா? என்னடியாச்சு? என்னை பார்க்க மாட்டியா? உன்னை பார்க்க தானே ஆசையாக வந்தேன். என்னை ஏமாத்தாத மீரா, திரும்பி என்னை பாரு என்று ஆதி கூற மீரா திரும்பவில்லை. அவளது மௌனம் ஆதிக்கு பல விஷயங்களை சொன்னது. மீரா, என்னாச்சு? என்னை பார்க்க மாட்டியா என்று ஆதி அவனை தனது கைகளாலேயே தன் பக்கம் திருப்பினான். மீராவின் கண்கள் கலங்கி இருந்தன. ஆதி அவளது கன்னங்களை ஏந்தி பிடித்தான். என்னடியாச்சு? ஏன் அழுகிற? இங்கே பாரு, நான் எவ்வளோ ஆசையாக தெரியுமா வந்தேன். என் மீரா எனக்காக என்ன கொடுக்க போகிறான்னு. ஆனால் நீ இங்கே வந்து தனியாக நின்றுருக்க, என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற. பூனைக்குட்டி, எனக்கு என்ன வச்சிருக்க என்று ஆதி கேட்க மீரா குரல் தழுத்தழுக்க, ஆதி, என்கிட்ட எதுவும் இல்லை, உங்களுக்கு கொடுக்க. இந்த மீரா கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்கன்னு இப்போ தான் எனக்கு முழுசாக புரியுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை கோடியில் குளிப்பாட்டுறாங்க. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி ரொம்ப ஆசையாக வச்சுருந்த ஒரு விஷயம் கூட எனக்கு இப்போ ரொம்ப அசிங்கமாக தெரியுது. இது கொண்டு வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? அங்கே இருக்கிறவங்க கொடுத்ததுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறதெல்லாம் வெறும் தூசி. உங்களுக்கு என்னால் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு தகுதி இல்லைன்னு தோணுது என்று அவள் கூற ஆதி அவள் முகத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி அவள் கண்களை பார்த்தான்.
என்ன சொன்ன? தகுதியா? ஏண்டி, நான் கூட பழகுறதெல்லாம் தகுதி பார்த்து பழகுறேன் தான் நீ நினச்சிட்ருக்கியா? என்னை எங்கடி வச்சிருக்க நீ? எனக்கு புரியல. ஏய், அவனுங்களாம் கிடக்குறானுங்கடி. அவனுங்களுக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் கொடுப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லடி. ஒரு ப்ரைவேட் ஜெட் கொடுக்குற சந்தோஷத்தை விட இவன் கையால் ஒரு சின்ன ரோஸ் எனக்கு கொடுத்தாலே அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதெல்லாம் விடுறி. இப்போ எனக்கு என்ன வச்சிருக்க சொல்ல போறியா இல்லையா என்று ஆதி கூற மீரா மெல்ல சிரித்தாள். அவளது கண்களில் இன்னும் கண்ணீர் மிச்சம் இருந்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்தபடி ஆதியின் முகத்தை பார்த்து, ஆதி, நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிற கிஃப்ட் கூட ரொம்ப காஸ்ட்லியானதான் என்று கூறியவள் அவள் அணிந்திருந்த ஒரு தங்க மோதிரத்தை கழற்றினாள். அது அவளது அப்பாவின் நினைவாக அவள் எப்போதும் அணிந்திருப்பது. இந்தாங்க, என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப விலை உயர்ந்த பொருள்னா இது மட்டும்தான். இது என் அப்பா எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது. அவர் இதை என் கையில் போட்டு விடும்போது சொன்னார், என் ஞாபகமாக இது எப்போவும் கூடயே இருக்கணும், எப்போது கழட்டக்கூடாதுன்னு. அவரோட ஞாபகமாக இது எவ்வளோ நாள் நான் வச்சுருந்தேன். இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன்னா நான் எப்போ ஞாபகமாக வச்சுருந்தது. இதை தவிர என்கிட்ட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இது உங்களுக்காக நான் கொடுக்குறேன், ஏற்றுப்பீங்களா என்று அவள் கேட்க ஆதி அப்படியே உறைந்து நின்றான். கோடிக்கணக்கான வைரங்களை விட அவளது அப்பாவின் நினைவாக அவள் வைத்திருந்த அந்த மோதிரம் அவனது இதயத்தை உலுக்கியது. ஆதி தனது கையை நீட்ட மீரா அந்த மோதிரத்தை அவனது விரலில் மெல்ல அணிவித்தாள். ஆதியின் இதயம் நெகிழ்ந்தது. அவன் சட்டென்று அவளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஏண்டி, எனக்காக உன்னோட ஞாபகத்தை கொடுத்துட்ட. உன்னோட இந்த லவ்வுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கோடிக்கணக்கான கிஃப்ட்டு வைரம்லாம் எனக்கு வெறும் குப்பை மீரா. இனிமே இந்த அசுரன் உன்னோட அடிமடி என்று கூறியவன் அவளை விலக்கி அவளது முகத்தை ஆழமாக பார்த்தான். அவனது கண்கள் காதலாலும் தாகத்தாலும் ஜொலித்தன. அவன் குனிந்து அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தமிட்டான். அவனது உதடுகள் அங்கிருந்து நகரவில்லை. அவளது இமைகளில், கன்னங்களில், மூக்கின் நுனியில் என அவளது முகம் முழுவதும் முத்தங்களால் நனைத்தான். மீராவின் உடல் அவனது சூடான ஸ்பரிசத்தில் சிலிர்த்தது. ஆதியின் கைகள் அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கம் இழுக்க இருவரது மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஏ மீரா, எனக்காக இவ்வளோ அழகான பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்க. இப்போ சொல்கிறேன், இந்த மோதிரம் என் விரலில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆதியோட உயிர் உங்ககிட்ட தான் இருக்கும் என்று அவளது கழுத்தோரம் தனது முகத்தை புதைத்து ஒரு ஆழமான முத்தத்தை கொடுக்க மீரா அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது அணைப்பிற்குள் ஒடுங்கினாள். தோட்டத்தின் அந்த தனிமையில் ஆதி அந்த மோதிரத்தின் நிகழ்ச்சியில் இருக்கும்போதே மீரா அவனது கண்களை ஊடுருவி பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு விதமான தீர்க்கமும் இதுவரை இல்லாத ஒரு துணிச்சலும் தெரிந்தது. மீரா மெல்லிய குரலில், ஆதி, இந்த மோதிரம் ஒரு ஆரம்பந்தான். உங்களுக்காக நான் இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஏய், என்னடி சொல்கிற? இன்னொன்னா? சரி, என்ன கிஃப்ட்டு? அது இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இனிமேல் என்ன தவிர வேறு யாராலையும் இது உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது என்று மீரா கூற ஆதி திகைத்து நின்றான். என்னடி சொல்கிற? இதை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன இருக்கு என்று ஆதி கேட்க மீரா பதில் சொல்லாமல் அவனது கையை தன் பிஞ்சு விரல்களால் இறுக்கமாக பற்றினாள். விறுவிறுவென அவனை இழுத்து கொண்டு மேன்ஷனை நோக்கி நடந்தாள். வெளியே உலகமே ஆதியின் பிறந்த நாளை கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்தது. பெரிய புள்ளிகள், மாஃபியா தலைவர்கள் என அனைவரும் மதுவிலும் இசையிலும் மூழ்கி கிடக்க
அவர்கள் யாருடைய கண்களிலும் படாமல் ஆதியை அவனது தனிப்பட்ட ரகசிய அறைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த அறை ஆதியின் ஆன்மா போன்றது. அவனது கோபம், தனிமை, அழுகை என அனைத்தையும் பார்த்த அந்த சுவர்களில் மீராவின் புகைப்படமும் மாட்டப்பட்டிருந்தது. ஆதி அங்கே நுழைந்ததும் ஒரு நிமிடம் தடுமாறினான். மீரா, இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த என்று அவன் பேசி முடிப்பதற்குள் மீரா அவனை அங்கிருந்த பிரம்மாண்டமான மெத்தையில் தள்ளினாள். ஆதி அந்த மெத்தையில் விழ மீரா அவனுக்கு மிக அருகில் வந்து அவனது சட்டை காலரை பற்றி தன் பக்கம் இழுத்து அவனது மூச்சுக்காற்று முகத்தில் படும்படி நெருங்கினாள். ஆதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த ரூமில் வச்சு, இந்த ரூமில் இருக்கிற 4 சுவரும் உங்களோட எல்லா எமோஷன்ஸையும் பார்த்துருக்குன்னு. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த சந்தோஷத்தையும் இந்த ரூம் பார்க்கட்டும். மீரா, எனக்கு புரியல, நீ என்னடி பேசிகிட்ருக்க? ஆதி, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை மொத்தமாக உங்களோட தாக்கிக்கோங்க என்று அவள் கூற ஆதியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஒரு மாஃபியா அரசனாக எதற்கும் அசராத அவன் மீராவின் இந்த ஒற்றை வார்த்தையில் நிலை குலைந்து போனான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராவணனின் ராணி தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.